அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து ஆசிரியர் உறவுகளுக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு தமிழில் பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி என்ன அப்படின்னா திணை. திணை இரண்டு வகைப்படும். வேறு ஒரு இடத்துல அது என்ன எப்படி நம்ம படிப்போம் அப்படின்னா உயர்திணை அக்ரிணை படிப்போம். இந்த இடத்துல மனித வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய திணைகளை இரண்டு வகையாக பிரிக்கிறோம். அகத்திணை, புறத்திணை. அகம் புறம்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அகத்திணை அப்படின்னா தலைவன் தலைவிக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த ஊழல் சார்ந்த அவருடைய குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடியதுதான் அகத்திணை. அதுவே வெளிப்படையாக தெரியக்கூடிய அவனுடைய வாழ்வியல் சார்ந்த வீரம், கல்வி, மற்ற பற்றி எதெல்லாம் சொல்ல முடியுமோ அதை பற்றி வெளிப்படையாக சொல்லக்கூடியது தான் புறத்திணை. புறத்திணைகள் மொத்தம் 12. அது புறப்பொருள் வெண்பா மாலையில் சொல்லக்கூடிய திணைகள் 12. இதுவே தொல்காப்பியர் எத்தனை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 7 திணைகள் தான் சொல்றார். புறநானூறு எத்தனை திணைகள் சொல்லுது அப்படின்னு கேட்டா 11 திணைகள் சொல்லுது. அப்போ புறநானூறுல சொல்லாத ஒரு துணை என்ன அப்படின்னு கேட்டா ஒழிஞ்சை திணையை புறநானூறு சொல்லலை. இப்படி கேட்டிருப்பாங்க. சாதாரணமாக உங்களை திணைகள் எத்தனையும் கேட்டாங்கனாக்கா இந்த 7 11 நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம். 12 தான் சரியான விடை. ஸ்பெசிஃபிக்காக தொல்காப்பியத்தில் எத்தனை திணைகள் இருக்கு அப்படின்னா 7 தான். புறநானூறு எத்தனை இருக்கு அப்படின்னா 11 தான். புறநானூரில் கூறாத திணை என்னன்னா ஒடிஞ்ச திணை. அது மட்டும் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு திணைகளாக நம்ம போகலாம். ஒரு நாட்டின் மீது மண்ணாசை கொண்ட ஒரு மன்னன் என்ன செய்வான், அந்த நாட்டில் போர் தொடுப்பதற்கு முன்னாடி ஒரு முன் அறிவிப்பாகவும் அந்த நாட்டில் இருக்கிற பசுக்களுக்கு சண்டையின் போது எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கிற பசுவெல்லாம் கவர்ந்துட்டு வந்துடுவான். அப்படி கவர்ந்து வரக்கூடிய அந்த வீரர்கள் வெச்சி பூ சுடிட்டு போவாங்க. இங்க பசுக்கு வேறு ஒரு பேரு நிறை கவர்தல் அப்படின்னா அந்த நாட்டில் போயிட்டு பசுவை எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பேர். சரி, இப்போ எதிராளியுடைய வீரர்கள் பசுவை கடந்துட்டு போறாங்க. இப்போ அந்த நாட்டினுடைய வீரன் அவன் என்ன செய்வான், தன் நாட்டிலிருந்து கவர்ந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பசுக்களை மீண்டும் மீட்டெடுத்து வரக்கூடியதுக்காக அவன் என்ன செய்வான், கரந்தை பூ பூச்சோடி எதிர்த்து போயிட்டு பசுக்களை மீட்டு வருவான். அப்படி மீட்டு வரக்கூடிய அந்த வீரர்கள் அணியக்கூடிய அந்த பூ கரந்தை பூ. அதுதான் கரந்தை திணைன்னு சொல்றோம். அடுத்து வஞ்சி திணை. இப்போ பசுவெல்லாம் கவர்ந்து வந்தாச்சு. இப்போ அடுத்து மண்ணாசை கொண்ட வீரன் என்ன பண்ணுவான், சண்டைக்கு போவோம். அப்படி சண்டைக்கு போகக்கூடிய அந்த வீரர்கள் என்ன செய்வாங்க, வஞ்சி பூ சூடிக்கிட்டு போவாங்க. இப்போ வஞ்சி பூ சூடிக்கிட்டு எதிர்நாட்டு வீரர்கள் நம்முடைய நாட்டுக்கு எல்லைக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனை எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய வீரர்கள் காஞ்சி பூ சூடி எதிர்த்து நின்று சண்டை போடுவாங்க. சரி, சண்டை போட்டு முடிச்சாச்சு. இப்போ எதிர்நாட்டு வீரன் இன்னும் கொஞ்சம் உள்ள அவன் என்ன செய்யறான், அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மதில தான் சுற்றி வளைப்பான். அப்படி மதில சுற்றி வளைக்கக்கூடிய அந்த வீரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒழிஞ்சை பூ சூடிக்கிட்டு மதில சுற்றி வளைப்பாங்க. சரி, ஆனா இவன் சுற்றி வளைச்சிட்டான். அந்த வீரர்கள் உள்ளே நுழையாத அளவுக்கு அந்த நாட்டு வீரன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தா நொச்சி பூ சூட்டிக்கிட்டு மதிலை காப்பாற்றுவான். உள்ளே இருந்துகிட்டோ இல்லை மறைமுகமான இடத்துல இருந்துகிட்டோ எதிர்நாட்டு வீரர்கள் மதில் சுவருக்கு உள்ள நுழையாத அளவுக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த போர் வீரர்கள் நொச்சி பூ சூடி காப்பாங்க. சரி, இப்போ ஊக்கரமா போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ 2 பேருமே யார் வெற்றி பெறுவது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு பிறகு 2 பேருமே வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள் அப்படிங்கிற எண்ணத்தோடு எதிராட்டு வீரனும் தும்பப்பூ வச்சிருப்பான். அவனை தடுத்து வெளியே துரத்தக்கூடிய வெற்றி தான் முக்கியம் சொல்லிட்டு சொந்த நாட்டு வீரனும் தும்பப்பூ அணிஞ்சிருப்பான். அப்ப 2 பேருமே தும்பப்பூ அணிஞ்சிருக்காங்க அப்படின்னாவே கண்டிப்பா வெற்றியை நோக்கி மட்டும்தான் அவங்க பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுல என்ன ஆகுனா கண்டிப்பா 2 பேருமே வெற்றி அடைய முடியாது. இது ஒரு கபடியோ சதுரங்கமோ அப்படிங்கிற மேட்சில் வரக்கூடிய டை இல்லை. இது வெற்றி தோல்வி கண்டிப்பா உண்டு. அப்படி வெற்றி அடையக்கூடிய வீரன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா வாகைப்பூ சூடுவான். நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா வாகைப்பூ. இப்போ கூட பாருங்க, நீங்க வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய கொடியில கூட பார்த்தீங்கன்னா வாகை இருக்கும். அதே போல பொன்னியின் செல்வன் உள்ள அந்த கார்த்தி கூட அந்த சண்டை முடிச்சு பார்த்தீங்கன்னா
வாகைப்பூ பூ சூடியிருப்பான். நீங்கள் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வெற்றி சக்சஸ். இப்போ அந்த வெற்றி அடைந்த அந்த மன்னனையோ தலைவனையோ புகழ்ந்து பாடக்கூடிய அவனுடைய கல்வி, வீரம், அந்த நாட்டினுடைய வளம், இதை பற்றியெல்லாம் புகழக்கூடிய திணை தான் பாடான் திணை. ஒரு ஆண்மகனுடைய வீரம் சிறப்பு பற்றி சொல்லக்கூடியதான் பாடான் திணை. சரி, அடுத்து 10வது பொதுவியல் திணை. மேலே சொல்லப்பட்ட வெற்றி முதல் பாடான் திணை வரை சொல்லப்பட்ட பொதுவான கருத்துகளும் இதில் விடுபட்ட பொதுவான கருத்துக்களை பற்றியும் சொல்லக்கூடியதான் பொதுவியல் துணை. சரி, அடுத்து 11வது கைக்கிளை. ஒரு தலை காமம். ஒரு ஆண் ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் இவன் ஒன் சைடாக மட்டுமே காதலிக்கிறதோ, இல்லை ஒரு பெண் ஒரு ஆணை ஒன் சைடாக மட்டுமே காதலிக்கிறதோ கைக்கிளை சொல்லுவாங்க. இது 2 வகைப்படும். அது என்னன்னாக்கா ஆண் கூற்று, பெண் கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பெருந்திணை. இது பொருந்தா காமம். எந்த வகையிலுமே அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு காமத்தை தான் பொருந்தா காமம் சொல்றாங்க. அதுவும் 2 வகைப்படும். அதை என்ன செய்வாங்க? ஆண் கூற்று, பெண் கூற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த புறத்திணைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த புறத்திணைகள் பற்றி கண்டிப்பாக கேள்வி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து படிங்க. நான் மறுபடியும் ஷார்ட்டாக உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். புறத்திணைகள் 12, தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் 7, புறநானூறு கூறும் புறத்திணைகள் 11, புறநானூற்றில் கூறாத ஒரு திணை ஒழிஞ்சு திணை. சரி, இதை தாண்டி வேற என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த நம்பர் என்னன்னா ஒவ்வொரு திணையிலையும் எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. வெற்றி திணையில எத்தனை துறைகள் அப்படின்னா, வெற்றி திணையில 14 துறைகள் இருக்கு. கறந்த திணைகள் பற்றி அவங்க சொல்லல. வஞ்சி திணையில 13 துறைகள் உண்டு. காஞ்சி திணையில 20 துறைகள் உண்டு. உழிஞ்சை திணையில 8 துறைகள் உண்டு. நொச்சி பற்றி சொல்லல. தும்பை திணையில 12 துறைகள் உண்டு. வாகை திணையில 18 துறைகள் உண்டு. பாடான் திணையில 10 துறைகள் உண்டு. இதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கேள்வி எப்படி வேணாலும் கேட்பாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நட்புடன் நன்றி. நான் ரமேஷ். வணக்கம்.